ஒரு அழகிய காட்டில் சிறிய குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தனக்கு ஒரு கூடுகட்ட நல்ல மரம் ஒன்றை தேடிக்கொண்டு வெகு நாட்களாக அலைந்து திரிந்தது. அன்று ஒரு பெரிய மரத்திடம் சென்று, நான் உனது கிளைகளில் கூடு கட்டிக் கொள்ளவா என்று கேட்டது. ஆனால் அந்த மரம் கோபத்துடன் முடியாது என்று மறுத்துவிட்டது. உடனே அந்த சிறு குருவி அதன் அருகிலுள்ள மற்றொரு மரத்திடம் கேட்டது. அம்மரம் அதன் கிளையில் கூடு கட்ட இடம் தந்தது. குருவியும் மகிழ்ச்சியுடன் கூடு ஒன்றரை கட்டி அதில் முட்டையிடத் துவங்கியது. திடீரென ஒரு இரவில் பலத்த காற்றுடன் கூடிய மழை வந்தது. அப்பொழுது அக்குருவி கூட்டின் அருகில் இருந்த பெரிய மரம் அடியோடு சாய்ந்தது. காலையில் பார்த்தபோது அந்த மரம் சாகும் தருவாயில் இருந்தது. அப்பொழுது அந்த சிறிய குருவி கர்வத்துடன் சொன்னது, நீ எனக்கு கூடு கட்ட இடம் தரவில்லை, அதனால் தான் கடவுள் உனக்கு இந்த தண்டனை கொடுத்துள்ளார் என கூறியது. அப்போ அந்த மரம் சிரித்துக்கொண்டே சொன்னது, நண்பா, நானோ மிகவும் வயதானவன், எனது வேர்கள் எல்லாம் பலவீனமானதை நான் அறிவேன். அதனால் என்னால் ஒரு காற்று மழையை கூட தங்க வழுவில்லை என்பதை நான் அறிவேன். நீயோ வாழ வேண்டிய சிறு குருவி, நீ என் மீது கூடு கட்டி முட்டையிட்டால் நீயும் உனது சந்ததியும் அழிந்து விடுவீர்கள் என்று அறிந்தே நான் உனக்கு கூடு கட்ட அனுமதிக்கவில்லை என்று அந்த மரம் கூறி தன் உயிரை விட்டது. அப்பொழுது தனது கர்வத்தையும் அந்த மரத்தின் நல்ல குணத்தையும் உணர்ந்த அந்த குருவி அதனிடம் மன்னிப்பு கேட்டு அழுதது. கதையின் நீதி: ஒருவரின் வெளி தோற்றத்தை மட்டும் வைத்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அவர்களின் கஷ்ட நேரத்தில் அவர்களை மனம் நோக பேசவே கூடாது.